ஓகே கைஸ், சில கிரிக்கெட் மேட்சஸ் வந்து சில மென்டல் ஸ்டேட்டுக்கு வந்து என்ன கூட்டு போகும். சில யூஎஃப்சி ஃபைட்ஸ் வந்து சில மென்டல் ஸ்டேட்டுக்கு என்ன கூட்டு போகும். புரியுதா? சில மேட்சஸ் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா அது அப்படிதான் இருக்கணும். சில ஃபைட் வந்து அது இப்படிதான் இருக்கணும்னா அது அப்படிதான் இருக்கணும். அது அப்படி நடக்கலைன்னா அந்த மந்த் மோசமா இருக்கும். அதுதான் போயிட்டு இருக்கு. எப்பெல்லாம் இந்தியாவுக்கு ஒரு T20 டோர்னமெண்ட் வருதோ அப்பெல்லாம் ஜாலியா இருக்கேன்டா. எப்பெல்லாம் டெஸ்ட் வருதோ தலப்பாடா இருக்கு. இந்த மந்த் ஃபுல்லாவே என் மென்டல் ஸ்டேட்டே ஒரு மாதிரி ஊன்னா இருக்கு. சும்மாவே நான் நைட்டு தூங்க மாட்டேன். இதுல காலையில வேற மேட்ச் வச்சிருக்கானுங்க. தூங்காமலே மேட்ச் பாக்குறேன்டா. டெய்லி நான் அப்படியே தூங்காமலே பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் சாம் கான்ஸ்டஸ், சென்னை பக்கம் வந்துடாத நீ. சென்னையில நைட்டு நீ சும்மா வாக்கிங் போலாம், சென்னை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க வந்துன்னு வச்சுக்கோயேன். நான் தூங்க மாட்டேன் அந்த நேரம். புரியுதா? நான் தூங்க மாட்டேன். நான் அப்படிதான் அலைஞ்சிட்டு இருப்பேன் எங்கேயாவது. என் கண்ணில் மாட்டிராத. ஏன்னா உன்னை பார்த்தா அவ்வளோ டென்ஷன் ஆகுதுடா எனக்கு. அவ்வளோ கடுப்பாகுது எனக்கு அவனை பார்த்தனா. டேய் இருடா, ஃபர்ஸ்ட் இந்தியா மோசமா விளையாண்டானுங்க. ஜெயிச்சிருக்கலாம், ஆனா அவனுக்கு ஜெயிக்கிறதுக்கு விளையாடல, டிரா பண்றதுக்கு விளையாண்டானுங்க. டிரா பண்றதுக்கு விளையாண்டாலே நீங்க தோக்க தான் போறீங்க. அதை தெரிஞ்சுக்கோங்க. டிரா பண்றதுக்கு நீங்க மேட்ச் விளையாண்டாலே நீங்க தோத்துருவீங்க. புரியுதா? ரோஹித் சர்மா, விராட் கோலி தயவு செய்து ரிட்டையர் ஆயிருங்க டெஸ்ட்ல இருந்து. சாம் கான்ஸ்டஸ் தான் ஜெய்ஸ்வாலை அம்பளுத்திட்டு இருக்கான் ஏதோ பெரிய இவர் மாதிரி. புரியுது? நான் சொன்னேனா இல்லையா போன வீடியோல, விராட் கோலி ஷோல்டர் பார்ஸ் பண்ணது தப்பே இல்லை அப்படின்னு. அந்த 19 year old சரக்கு இருக்கா இல்லையா? ஷோல்டர் இடிக்கும் போது அவன் பயந்துட்டான்னா அவன்கிட்ட சரக்கு இல்லைன்னு அர்த்தம். ஷோல்டர் இடிக்கும் போது அவன் பயப்படலைன்னா அவன்கிட்ட சரக்கு இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு தான் விராட் கோலி இடிச்சான். எல்லாரும் விராட் கோலி விராட் கோலி இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான், எவ்வளவு பெரிய இது. சுட்டி டிவி போய் பாருங்கடா சின்ன பசங்களா. இப்ப என்ன பண்றான்? ஜெய்ஸ்வால் பக்கத்துல இருந்து சீனை போட்டுட்டு இருக்கான். எனக்கு அவனை பார்த்தாலே கடுப்பாகுதுடா. ஜெய்ஸ்வால் பக்கத்துல இருந்து நாய் மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறான். நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியல. நீங்க லைவ் மேட்ச் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். நாய் மாதிரி இப்படி மூஞ்சி வச்சுக்கிறான். இப்படி வச்சு ஜெய்ஸ்வால் பக்கத்துல இருந்து இப்படி பண்ணிட்டு இருக்கான். ஜெய்ஸ்வாலை வெறுப்பேத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த அலெக்ஸ் கேரி, எப்பவுமே இந்த அலெக்ஸ் கேரி பார்த்திருக்கேன். எப்பெல்லாம் மேட்ச் வந்து ஈக்குவலா இருக்கோ அப்பெல்லாம் அலெக்ஸ் கேரி பேச மாட்டாரு. எப்பெல்லாம் ஜெயிக்க போறாங்கன்னு தெரியுதோ அப்பதான் பேசுவாங்க. டேய் ஈக்குவலா இருக்கும்போது நீ பேசுறா, ஈக்குவலா இருக்கும்போது பேசு. ஒரு ஃபுட்பால் மேட்ச் விளையாடுறியா, 1-1 கோல் போட்டிருக்கீங்களா ரெண்டு பேரும், தைரியமா பேசு. அட்ரா பாப்போம் அப்படின்னு பேசு. இவர் 5 கோல் போட்டுருவாராம், அவங்க 0 போட்டிருப்பாங்களா, அவனை போய் மிரட்டிட்டு இருப்பான் என்னப்பா பண்ண போறீங்கன்னு. ஜெய்ஸ்வால் வந்துட்டு அந்த 50 ரேஞ்சில் இருக்கிற போதே வந்துட்டு மிச்சல் ஸ்டார்க்கை பார்த்து நீ ஸ்லோவா போடுறேன்னா அதான் தில்லு. அதுல இருந்து 161 வரை அடிச்சான். அதுதான் வெயிட். 100 போட்டுட்டு போய் மிச்சல் ஸ்டார்க்கிட்ட ஒன்னும் ஒம்பழுத்துட்டு இருக்கலாம். அவன் மிச்சல் ஸ்டார்க்கு ஸ்டார்டிங்ல இருந்தே நோண்டிட்டு தான் இருந்தான் ஜெய்ஸ்வால் பெர்த்தில் வச்சு. இப்ப நான் இந்த மேட்சும் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலா மிச்சல் ஸ்டார்க்கும் மாறி மாறி பெயில் செய்து மாத்தி வச்சுட்டு அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு டேல. ஸோ இப்போ மேட்ரு ஏன் வந்து இதை சொல்லிட்டு இருக்கேன்னா, ஏன்னா நம்ம அவ்வளவு மோசம் விளையாண்டுருக்கோம் மேன். சவுத் ஆப்பிரிக்கா உள்ள போயிட்டானுங்க, குவாலிஃபை ஆயிட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா அண்ணன் தெம்பா பவுமா, எவனாவது பவுமாவை கண்டுக்கிட்டீங்களா? ஆளு சைஸே தெரியாம இருந்தான் பாரு, ஃபைனல் போயிட்டான் அந்த ஆளு. எல்லாம் கிண்டர் அடிச்சிட்டு இருந்தோம். குட்டி பைய கம்பேக் கொடுக்க மாட்டார், கம்பேக் கொடுத்து போயிட்டான்டா ஃபைனலுக்கு. நம்மள பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ஜாலியா இருந்து, ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளவு ஜாலியா இருந்து. இங்கிலாந்து அடிச்சோம், ரோஹித் சர்மா செஞ்சுரி போட்டு ஆப்கானிஸ்தானோட 2 சூப்பர் ஓவர் நடந்துச்சு. ஆஸ்திரேலியாவுக்கு ரிவெஞ்ச் அடிச்சான். அந்த ஆஸ்திரேலியா அந்த T20 ரிவெஞ்ச் அடிச்சதா என்னன்னு தெரியல. பேட் கமிங்ஸ் ரோஹித் சர்மா வந்தாலே நான் தான் போடுவேன்றான். நான் தான் சார் போடுவேன், ரோஹித் சர்மா வந்தாலே நான் தான் போடுவேன்றான். அவனும் அவுட் ஆயிடுறான். ரோஹித் சர்மா இன்னைக்கு முக்குல பாத்ரூமே வந்திருக்கணும்டா. அந்த முக்கு ரோஹித் சர்மா கஷ்டப்பட்டு எப்படியாவது நின்றுறான். கடைசி அவுட் ஆயிடுறான். எப்படியும் அவுட் ஆயிடுறான் அவன். என் தலைவன் விராட் கோலியை பத்தி நானே இப்படி சொல்ல வேண்டியதா இருக்குடா. விராட் கோலினா ஒரு டைம் நீ எப்படி வேணாலும் பாலை போடுறான், நான் அடிக்கிறேன் அப்படிமா. ஆனா இப்ப அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் போட்டாலே பாலை விடுறான்டா. வேர்ல்ட் பெஸ்ட் பேட்ஸ்மேன் வந்து பாலை விடுறாரு ஒரு பாலுக்கு பயந்து. விராட் கோலியோட நெட் பிராக்டிசிங் செஷன்ஸ் எல்லாம் பார்த்தேன். பாலை விடுறாங்க, ஒரு பாலை விட்டுட்டு பெஸ்ட் பேட்ஸ்மேன் வந்து பிராக்டிஸ் பண்றாரு. அப்படிதான் நீ பண்ணிட்டு தான் கஷ்டப்பட்டு பாலை விடுறான். கடைசி அதுலயே அவுட் ஆயிட்டான். ஸ்டார் கிட்ட அதே பால் அவுட். அதுக்கு முந்தின இன்னிங்ஸ்ல அதே பால்ல தான் அவுட் ஆறு. கிட்டத்தட்ட 8 வாட்டி கிட்ட அவுட் ஆயிட்டான். இப்படியே இட்ஸ் டைம் கைஸ், அவ்வளவுதான் சொல்லணும். ரோஹித் சர்மாவால முடியல. நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, ரோஹித் சர்மா வந்து எப்பெல்லாம் வந்து ப்ரெஷரை வந்து ரொம்ப போடுறாங்களோ அப்பெல்லாம் ரோஹித் சர்மா பெர்ஃபார்ம் பண்ணிடுவான்னு. மேபி அவன் சிட்னில அடிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவன் ரிட்டையர் ஆயிடணும் சிட்னில. அவ்வளவுதான், இதுக்கு மேல முடியாது. அவனுக்கே தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேல முடியலன்னு. ஜூனியர்ஸே வந்துட்டு டென்ஷன் ஆயிடுவாங்க. எப்பா இவனுங்க விளையாட மாட்டாங்களா, நம்மளே கொஸ்டின் கேட்பானுங்களா அப்படின்ற மாதிரி ஆயிட்டு.
எப்பெல்லாம் வந்து ரோஹித் சர்மா மேல ரொம்ப பிரஷர் வருதோ அப்பெல்லாம் எப்பவுமே ரோஹித் சர்மா பெர்ஃபார்ம் பண்ணிடுவான். இது முன்னாடி இருந்து பாத்துக்கோ. முன்னாடியே வந்துட்டு ரோஹித் சர்மா வந்துட்டு எப்படின்னா, முன்னாடி சொல்றேன், இந்த ஏர்லி 15, 14 அந்த டைம்ல அப்படிதான் சீரிஸ் எதுவுமே அடிக்க மாட்டான். எல்லாரும் வந்து ரோஹித் சர்மா எதுக்கு வச்சிருக்கீங்க, டக்குன்னு ஒரு 200 போட்டுருவான். அந்த மாதிரி தான் எப்பவுமே பண்ணான். பட் இன்னைக்கு ரோஹித் சர்மா நல்லா தான் விளையாண்ட மாதிரி இருந்துச்சு. 40 பால் என்னமோ எடுத்தான். பொறுமையா பார்த்து கடைசி அவுட் ஆயிட்டான். முடியல, அவனால முடியல கைஸ். he couldn't stand test. அவனால டெஸ்ட் பொறுமையா விளையாட முடியல. அந்த பேஸ்லயே தெரியுது அவன் வேற ஏதோ ஒரு உலகத்துல இருக்கா ரோஹித் சர்மா. இது நம்ம ரோஹித் சர்மாவே இல்ல, நம்ம தலைவன் இல்ல. T20 ஒயிட் பால் ஆடுவான் தெரியுமா, தெனாவட்டா பிரண்டன் மக்களமாய் வந்துட்டு அடிச்சான் தெரியுமா, அதெல்லாம் அந்த ரோஹித் சர்மா இல்ல. 2023 வேர்ல்ட் கப்ல அடிச்சான் தெரியுமா, எல்லா மேட்சும் 40, 45, 45 வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருந்தான் உட்காந்து பவர் பிளேயர் அடிச்சு. அந்த ரோஹித் சர்மா இல்ல, பொறுமையா விளையாட முடியல தலைவனால. இன்னொரு தலைவன் என்னன்னா, அவனுக்கு அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப்னா என்ன பிரச்சனைன்னு தெரியல. அனுஷ்காவை பாக்குறானா இல்லையா, அந்த பால் வந்து போயிடுறான் அப்படியே என் தலைவன் பின்னாடியே, நான் வரேன்டா அப்படின்னு. அந்த அளவு ஆயிட்டான் விராட் கோலி. ஒரு டைம் அப்பெல்லாம் 2 விக்கெட் போச்சா, நான் வரேன்டா, இல்ல வாலண்டியரா நீங்க 2 பேரும் அவுட் ஆகுங்கடா, நான் வரேன் அப்படின்னு மாதிரி இருப்பான் கோலி. ஆனா இப்பெல்லாம் 2 விக்கெட் போனாலே கோலி நடுங்கிறா, ஐயோ என்ன கூப்பிட்டுருவாங்க பாவி அப்பா அப்படின்ற மாதிரி இருக்கான்டா விராட் கோலி. விராட் கோலி ஜோன்ல இல்ல. ரோஹித் சர்மா எந்த உலகத்திலே இருக்கு, அவன் கேப்டனே கூப்பிட்டாதான் தெரியுது ஸ்லிப்ல இருக்கும்போது. விராட் கோலி வந்து அப்பா இங்க இரு அப்படிங்கும் போது அப்படின்ற மாதிரி இருக்கான் ரோஹித் விராட் கோலி 2 பேரும் அப்படிதான் இருக்கானுங்க. ஜெயஸ்வால் மட்டும் தனியா விளையாண்டுட்டு இருக்கான்டா, பாவண்டா அவன் பிரைம்டா. இதெல்லாம் அந்த டைம் காப்பாத்துங்க மேன். போன மேட்ச் ரன் அவுட் ஆயாச்சு, போன மேட்ச் ரன் அவுட் ஆனது 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு. இந்த வாட்டி ஒரு கான்ட்ரவர்ஷியலான அவுட், பட் ஆனா அது அவுட் தான். அது அவுட் தான். சில சமயம் அந்த மாதிரி மிஸ்டேக்னா நடக்கும் டெக்னாலஜில. அவனோட கிளவுஸ்ல பட்டுச்சு, அது அவுட் தான். எல்லாரும் வந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, ஜெய்ஸ்வால் இருந்திருந்தா அப்படின்னு இல்ல, எதுவுமே பண்ண முடியல, அவுட் அவ்வளவுதான். என்ன சொல்றது, வேற நின்றுருந்தா மட்டும் நம்ம ஜெயிச்சிருப்போமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நம்ம டிராக்காக தான் ஆண்டோம். கேபால முன்னாடி ரிஷப் பண்ட் அடிச்சான் பாத்தீங்களா, அது டிராக்காக ஆடல, அது டிராக்காகலாம் ஆடல. ஃபர்ஸ்டே அடிக்க ஆரம்பிச்சாங்க டாம் டீம். ஆனா அந்த டைம்ல ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, புஜாரா மாதிரி ஒரு ஆள் இருந்தாரு, விக்கெட்டே கொடுக்கல ஒரு சைடு. அவரு நான் நின்னுடுறேன், இந்த சைடு விக்கெட் கொடுக்க மாட்டேன், நீ அடிச்சல ஆடு அப்படின்ற மாதிரி இருந்தேன். இப்ப எங்க நிக்கிறானுங்க நம்ம ஆளுங்க, எங்க இருக்கானுங்க? ரோஹித் சர்மா ஷார்ட் பால் போட்டாலும் அடிக்க மாட்டேங்கிறான். இப்ப எப்படி போட்டாலும் ரோஹித் சர்மா ஷார்ட் பிச் பால்னா போட்டா 6 தான் போகும். இப்ப அதுவும் வர மாட்டேங்க. விராட் கோலி எப்படி ஆஃப்ல போட்டாலும் கவர் டிரைவர், இப்ப அதுவும் வர மாட்டேங்க, அவுட் ஆயிட்டு போயிடுறான். பேட் கமிங்ஸ் வந்தாலே ரிவெஞ்ச் மாதிரி. நான் சொல்றேன், இவனுக்கு 2 பேருக்கு நல்ல ஈகோ இருக்கு. ரோஹித் சர்மாவும் சரி, பேட் கமிங்ஸும் சரி, 2 பேரும் மாறி மாறி என்ன பண்றதை மறக்கவே மாட்டாங்க. வேர்ல்ட் கப்ல பண்ணதுக்கு T20ல ரோஹித் சர்மா அடிச்சான், ஸ்டார்க்கு கமிங்ஸ் எல்லாரும் போட்டு பொழந்து எடுத்தான் 92 ரன்ஸ். அந்த அடி அடிச்சதை இப்ப பேட் கமிங்ஸ் வந்து பழி வாங்குறான். ரோஹித் சர்மா வந்தாலே வந்துடுறான் பேட் கமிங்ஸ், நான் போடுறேன்டா, நானே அவனை தூக்கிடுறேன் அப்படின்ற மாதிரி தான் வர்றான். கேப்டன் டு கேப்டன் தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. வந்தாலே அவன் வந்துடுறான். எல்லாரும் வந்து பண்ட்டை தான் இப்ப குறை சொல்ல போறானுங்க. பண்ட்டை நானும் கொஞ்சம் குறை சொல்லுவேன். என்னன்னா, நல்லா விளையாடும் போதுதான் லூசுத்தனமா ஷாட் அடிப்பான். பண்ட்டு எப்பவுமே நேச்சுரலான கேம் தான் விளையாடணும். லைட்டா சொல்ல போனா பென் ஸ்டோக்ஸ் மாதிரி தான், அவனோட ஸ்டைல் வந்து பென் ஸ்டோக்ஸ் மாதிரி தான் இருக்கும். இந்த விழுந்து புரண்டு பென் ஸ்டோக்ஸ் அப்படிதான் விளையாடுவான். அதோ சண்டை போட்டு வர மாதிரி தான் பென் ஸ்டோக்ஸ் விளையாடுவான். பென் ஸ்டோக்ஸோட பேட்டிங் அதே மாதிரி தான் இருக்கும். நல்லா விளையாண்டு பார்த்து டீர்னு சில சமயம் அவுட் ஆயிடும், ஏன்டா இந்த ஷாட் அடிச்சான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் பண்ட் ஆடுறான். நான் சொல்றது என்னன்னா, அது ஆடலாம், எப்போவாது விளையாடலாம். எல்லாரும் பாராட்டுவாங்க, பண்ட் வந்து 6 அடிக்கும் போல எப்ப பயங்கரமா அடிச்சான் அந்த 6 அப்படிலாம் சொல்லுவாங்க. அதே அவுட் ஆனா அவனுக்கு குறையும் சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு ஷாட்டா எதுக்கு தேவையில்லாம அடிச்சான். ஆனா அதுல ஒரு லாஜிக்கும் இருக்கு சொல்ல போனா. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே அதே மாதிரி ஒண்ணு நடக்கும். ஜடேஜா ஒன்னும் நல்லா போயிட்டு இருப்பாங்க, பண்ட் கொஞ்சம் நல்லா போன மாதிரி இருக்கும், தேவையில்லாம அந்த ஷாட் அடியா தூக்கி அடிச்சு அவுட் ஆவான். அது தேவையில்லை அந்த டைம்ல அது தேவையில்லை. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். இந்த மேட்சும் இப்பவும் அப்படிதான் அடிச்சா, தூக்கி அடிச்சு அது தேவையில்லை, நல்லா போயிட்டு இருந்துச்சு, நல்லா கொஞ்சம் நின்று இருக்கலாம். சரி, அவன் நின்று இருந்தா கூட வின் ஆக நிறைய சான்ஸ் இருக்கும். வின் ஆகிருக்க முடியாது, டிரா பண்ணிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச் வந்து டிரா பண்ணாலும் சரி, ஜெயிக்கிறனாலும் சரி, எப்பவுமே யூ ஹேவ் டு கோ ஃபார் அ வின் பண்ணணும்னு நினைச்சு போனா மட்டும்தான் நீங்க டிராவும் பண்ண முடியும், செஞ்சுரி டிராவும் பண்ண முடியும், வின்னும் பண்ண முடியும். நீங்க ஃபர்ஸ்டே வந்து டிரா பண்றேன் அப்படின்னு போனீங்கன்னா நீங்க லூஸ் தான் ஆவீங்க. புரியுதா? இது எந்த கேமா இருந்தாலும் சரி, லைஃபா இருந்தாலும் சரி. பார்த்துட்டு இருக்கவங்க எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களா, 100 மார்க் எக்ஸாமா, உங்களுக்கு எத்தனை பாஸ் மார்க் 25ன்னு வச்சுக்கோங்க. நான் 25க்கு படிப்பேன்னா நீ 20 தான் எடுப்ப. நீ 40க்கு படிக்கணும்னு நினைச்சாதான் நீ ஒரு 25ஆவது வருவ. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் புண்டான்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. ஒரு சை அந்த அளவு ஆயிட்டா. எனக்கு கொடுமை என்னன்னா, செம கிரௌடு இன்னைக்கெல்லாம் எம்சிஜில.
இந்தியன் ஃபேன்ஸும் அவனுங்க ஃபேன்ஸ் மாறி மாறி இது பண்ணிட்டு இருக்காங்க. பூ பண்றாங்க, இவன் கத்துறானுங்க, இவன் பூ பண்றாங்க கத்துறானுங்க. அவனுக்கு முன்னாடி போய் தோத்ததுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. இத்தனை வாட்டி நம்ம அப்படியே ஜெயிச்சிட்டே வரும். விராட் கோலி வந்து கேப்டனா இருக்கும் போது அதை அப்படி வச்சிருந்தான் டீமை. 17, 18 இந்த லாக்டவுன் டைம் அந்த மாதிரி இருந்த டீம் வந்து இப்ப வந்து இப்படி ஆயிட்டு. கோலி ஃபார்ம் அவுட்டு. கோலி வந்து அந்த ஒரு செஞ்சுரி போட்டதெல்லாம் நான் வந்துட்டு கொண்டு வர போறது இல்ல. கோலி வந்து அந்த பேர்த்ல அடிச்ச செஞ்சுரி வச்சுட்டு பரவாயில்ல விராட் கோலி ஏதோ ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்கா அப்படின்னு. விராட் கோலிக்கு அந்த மாதிரி செஞ்சுரி அடிக்கிறதுலாம் ஈஸி, புரியுதா? அவனை வந்து புஷ் பண்ணும் போது அவன் ஒரு செஞ்சுரி போடதான் செய்வான். அந்த டே நல்லா இருந்துச்சு. ஜெயஸ்வால் 161 அடிச்சிருந்தா, கேஎல் ராகுல் 77, ப்ராப்ளமே இல்லை. விராட் கோலி ஈஸியா ஒரு செஞ்சுரி அடிச்சுட்டு போயிட்டான். when it go against him, அப்நார்மலா ஏதாவது போகும்போது விராட் கோலி ஏதாவது பண்ணணும். அதுக்கு தான் விராட் கோலி இருக்கான். எப்பவுமே வந்துட்டு நம்ம வந்து விராட் கோலி சொல்ல முடியாது. ஏன்னா ஏன்ட்ட கேட்டாலும் அதான் சொல்லுவேன், இட்ஸ் ஃபேமிலி டைம் ஃபார் விராட் கோலி, அவ்வளவுதான். விராட் கோலி வந்துட்டு நான் திருப்பி அந்த டைலாக் சொல்ல விரும்பல, என் சப்ஸ்கிரைபருக்கு தெரியும். 102வது வாட்டி திருப்பியும் சொல்றேன், விராட் கோலி எப்ப வாங்கரே ஸ்டேடியம்ல அந்த 50th செஞ்சுரி அடிச்சு பவு பண்ணானோ அதோட விராட் கோலி ட்ரீம்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. அதோட விராட் கோலியோட கிரிக்கெட் சாக்ரிஃபைசஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்ப அவனோட ஃபேமிலி டைம். அந்த T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ல ஒரு 70 அடிச்சான். அது வந்து வேற வழியே இல்ல. அந்த மேட்ச் அடிக்காட்டி அவ்வளவுதான். எல்லாரும் கோலி கோட்டாவே ஏத்துக்கிட மாட்டாங்க. சிம்பிளானது. விராட் கோலி என்ன மைல் ஸ்டோன் வச்சிருந்தா என்ன, விராட் கோலி என்ன மைல் ஸ்டோன் வச்சிருந்தா என்ன, அந்த ஃபைனல் அடிக்காட்டி விராட் கோலி எதுவுமே பண்ணலையே அப்படின்ற மாதிரி தான் ஆயிருக்கும் கடைசி. விராட் கோலி அடிச்சிட்டான், இந்த பர்த்லயே அடிச்சிட்டான். அதுக்காக விராட் கோலி பேக் டு த ஃபார்ம்னா சொல்ல முடியாது. விராட் கோலி ஜஸ்ட் லுக் அட் ஹிம். விராட் கோலி ஏர்போர்ட்ல இருக்கிற போட்டோ பாருங்க, எந்த போட்டோவும் பாருங்க. இட் லுக்ஸ் லைக் ஹி டன் எவ்ரிதிங் அண்ட் ரைட் நவ ஹி இஸ் டேக்கிங் ரெஸ்ட். அப்படிதான் இருக்கு எனக்கு பார்க்கும்போது. எல்லாமே லைஃப்ல பண்ணிட்டான். இப்ப வந்து அந்த கிரிக்கெட்டே வந்து அவனை விட்டு போன மாதிரி இருக்கு. ஃபேமிலி டைம், அனுஷ்கா சர்மா அந்த மாதிரி ஆயிட்டான். பிளஸருக்கு லைட்டா இதாயிட்டான்னு நினைக்கிறேன் தலைவன். ஒரு டைம்ல சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். பட்டர் சிக்கன் மசாலா சாப்பிட மாட்டேன், இது சாப்பிட மாட்டேன், ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்தான். இப்ப வந்து எல்லாமே சாப்பிடணும்னு ஆசைப்படுறானோ என்னமோ. ரோஹித் சர்மா எப்பவுமே சாப்பிட்டுட்டு தான் இருக்கான். என்னோட 2 ஃபேவரட் பிளேயர்ஸை பத்தி நானே இப்படி பேச வேண்டியதா இருக்குடா. ஏன்னா அந்த அளவு பண்ணிட்டானுங்க கைஸ். காலையில நான் உட்காந்து பார்க்கும் போது மேகி கிண்டிட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே பார்த்துட்டு இருந்தேன். காலையில அப்படியே 5 மணிக்கு எப்படி இந்தியா பேட்டிங் ஆடுறாங்க, ரோஹித் சர்மா மேல ஒரு நம்பிக்கை இருந்து ஏதோ இந்த ரோஹித் சர்மா பண்ண போறான். இல்ல என்னால பார்க்க முடியல அவன் பேட்டிங் ஆடுறத. திணறி ஆடுறான். விராட் கோலி ஒவ்வொரு பாலும் விடும் போதெல்லாம் என் மைண்ட்ல இப்படிதான் வருது. அது விராட் கோலி வந்து டாமினேட் பண்ணணும்னு நினைப்பான் எந்த பவுலரா இருந்தாலும். என்னோட வீக்னஸே காட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கிற விராட் கோலியே வந்துட்டு அவனுங்களுக்கே தெரியுது இவன் இந்த பால் போட்டு அவுட் ஆயிடுவான்னு விட்டுக்கிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி விட்டுக்கிட்டே இருக்கான். அதை அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் வந்தாலே விட்டுறான், அதை தொட்டா அவுட் ஆயிடுறான். அட பாவி டேய், பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு guys. ஸ்மித் ஃபார்முக்கு வந்துட்டான். ஸ்மித்தை ஃபார்ம் கூட்டு வந்துட்டானுங்க. நீங்க வாங்க சார் நாங்க உட்கார வச்சுக்கிறோம் அப்படின்னு கூட்டு வந்துட்டானுங்க ஸ்மித்தை. ஜோ ரூட் அவன் ஒரு பக்கம் சீனால் ஆடுறான். கேன் வில்லியம்சன் சொல்லவே வேண்டாம். கேன் வில்லியம்சன் எப்பவுமே ஃபயர் தான். அவன் ஐஸ் கோல்டு மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கான் உட்காந்து. அவன் பாட்டுக்கு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கான். கோலிக்கு அப்படி இல்லை guys. he has to control everything around him. இப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் வச்சிருப்பாங்க, நிறைய ஸ்டாட்ஸ்லாம் வச்சிருப்பான் அவனை சுட்டி. அவனோட கிராஃப்ட் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அதனால he is suffering from it I think. வேற என்ன சொல்ற, ரோஹித் சர்மா அவ்வளவுதான் guys. he doesn't even give a fuck. சிம்பிளா சொல்ல போனா he doesn't give a fuck. ரோஹித் சர்மா பொறுத்தவரை அவன் ஒரு ICC டோர்னமெண்ட் வின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சான். வின் பண்ணிட்டா அது வின் பண்ணணும் அவ்வளவுதான். நம்மால் டயர்ட் ஆயிட்டாரு. ஒயிட் பால் நல்லா தான் விளையாண்டான். அந்த ஸ்ரீலங்கன் 3 ODI பார்த்தோம். இந்தியா கேவலமா தோத்தாலும் இந்தியாவை வாஷ் அவுட் பண்ணாலும் ரோஹித் சர்மா வந்து 350 எல்லாம் போட்டான். ஒயிட் பால்ல எல்லாமே ஓகே. பட் ஆனா இப்படியே தோத்துட்டு அந்த சாம்பியன்ஸ் டிராஃபில அதே மென்டாலிட்டியோட போனீங்கன்னா அது ரொம்ப வந்து அஃபெக்ட் பண்ணும். நம்ம வந்து துபாயில போய் தான் விளையாட போறோம், பாகிஸ்தான்ல விளையாடல. என்னோட கனவு வந்து பாகிஸ்தான்ல விளையாடணும்னு. நிறைய பேர் ஒத்துக்கிட மாட்டீங்க. பாகிஸ்தானு உயிருக்கு பிரச்சனை அப்படின்னு. போயிட்டு போதுரா உயிர். ஜாலியா பாகிஸ்தான்ல வச்சு அடிக்கிறதான் வெயிட். அங்க நம்மள பூ பண்ணணும். பாகிஸ்தான் எல்லாரும் நம்மள பூ பண்ணுவானுங்க, அப்படி பண்ணணும். அங்க போய் செஞ்சுரி போடணும் விராட் கோலி. அதுதான் எனக்கு வேணும். இப்ப அது இல்ல. நான் அசிங்கமா துபாயில போய் விளையாடுறாங்க. சாம்பியன்ஸ் டிராஃபி துபாயில போய் விளையாடுறாங்க. லாஸ்ட் 2 சாம்பியன்ஸ் டிராஃபி எங்க நடந்துச்சு தெரியுமாடா? இங்கிலாந்துல நடந்துச்சு. வெயிட்டா 2013 2017 ஐகானிக்கா இங்கிலாந்துல நடந்துச்சு. துபாயில போய் நடத்துறாங்களா இந்தியா மேட்ச் எல்லாத்தையும் நான் போய் துபாயில நடத்த போறேன். இதுக்கு வேற எல்லாரும் ஃபயர் போட்டுட்டு இருக்காங்க. ஃபயர் இந்தியன் பவர் ஆஃப் BCCI. ஷேம் மேன், இட்ஸ் a fucking shame.
ஒரு கண்ட்ரில ஒரு இது நடக்கு, இந்தியாவுக்கு மட்டும் தனியா போய் விளையாடுறீங்க. போய் தோத்தா எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. துபாயில போய் எல்லா மேட்சும் தோத்துருவீங்களா? அப்பா இவங்களுக்கு தனியா வச்சாம்பா ஒரு ஹோஸ்ட்னு, இவனுக்கு ஒரு டீம்னு, போய் தோத்துட்டானுங்க எல்லா மேட்சும்னு. அவனுங்க டென்னில் போய் அடிக்கணும், அவனுங்க லயன் அந்த இடத்துல போய் ஹண்ட் பண்ணணும், 12 உல்ஃபை வச்சு அடிக்கணும், 11 பேக்கா போய் அடிக்கணும். அவனுங்க இடத்துல போய் அவனுக்கு பூ பண்றாங்க, அந்த இடத்துல போய் செஞ்சுரி போட்டு காட்டணும். அதுதான் வெயிட். ஏன்னா எங்க போனாலும் இந்தியன் ஃபேன்ஸ் தான் இருக்கு. ஒரு ஏதாவது எகெயின்ஸ்டா இருக்கட்டுமே, வேற எந்த மூளைக்கு போனாலும் இந்தியன் ஃபேன்ஸ் இருப்பானுங்க, எந்த இடத்துக்கு போனாலும் இந்தியன் ஃபேன்ஸ் இருப்பாங்க. இந்தியன் ஃபேன்ஸ் கம்மியா இருக்கிற ஒரே இடம்னா எனக்கு தெரிஞ்சு பங்களாதேஷ், பாகிஸ்தான். அந்த இடத்துல போய் நம்ம வின் பண்ணாதான் அது ஒரு வெயிட். அவனுங்க 10க்குள்ள வந்து அவங்க ஹோம்ல வின் பண்ணிருக்கானுங்க, அப்படி இருக்கலாம். ஏன்னா 2017 நம்மள அடிச்சானுங்க, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். அந்த நைட் மேர்லாம் பக்கர் சமான் அடிக்கிறான், பாபர் சமான் அடிக்கிறான், எல்லாம் அடிக்கிறாங்க. நம்மால் நோவாலா போடுறானுங்க. பேட்ஸ்மேன்ல வந்தா அங்க அமீர் முகமது அமீர் பேய் மாதிரி பவுலிங் போடுறான், போட்டு முடிச்சிட்டான். அதுக்கு ஒரு ரிவெஞ்ச் கொடுக்க வேண்டாம். சும்மா எப்ப பார்த்தாலும் சேஃப்டி எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டீங்களாடா லைஃப். நாங்க எங்கடா என்ஜாய் பண்றோம்? பாக்குற எல்லாரும் தான் சொல்றேன், யார் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா உட்காந்து? இங்க பாரு மேன், என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் உட்காந்து. You want everything in your fucking life guys, you have money and everything. அதனால அந்த ரீசனை சொல்லாதீங்க, ஜாலியா போங்கடா. என்ன ஆனா என்ன மேன், எப்ப பார்த்தாலும் எனக்கு இந்த ஃபேமிலி ரீசன் கொண்டு வரும்போது ரொம்ப கடுப்பா இருக்கும் guys. எனக்கு ஏன் தெரியல, எனக்கு இந்த ஃபேமிலி ரீசன் கொண்டு வரும்போது ரொம்ப சில்லியா இருக்கும். ஃபேமிலி இஸ் இம்பார்ட்டன்ட், எல்லாமே இம்பார்ட்டன்ட். நம்ம முதல்ல பேஷன் தான் இம்பார்ட்டன்ட். அதுதான் மேன் உனக்கு சோறு போடும், அதுதான் உன்னை வந்து ஃபோக்கஸ்டா வைக்கும். நீ பேஷன் இல்லாட்டி, உனக்கு கோல் இல்லை, ட்ரீம் இல்லைன்னா நீ டிப்ரெஸ்டா போயிடுவ. சிம்பிளானது, புரியும் நினைக்கிறேன் மெச்சூர்ட் ஆனவங்களுக்கு. சும்மா எல்லாத்துக்கும் ஃபேமிலி எல்லாத்துக்கும் சரி. நான் ஏதோ பேச வந்தேன், இப்ப ஏதோ பேசிட்டு இருக்கேன். இந்தியாவை பத்தி பேச வந்தேன். ஓகே, மறந்துட்டேன் பாத்தீங்களா, சொல்ல வந்தது நிதிஷ்குமார் ரெட்டிக்கு வரேன். நிதிஷ்குமார் ரெட்டி உண்மையிலேயே நல்லா தான் விளையாண்டா. கிரிக்கெட் விட்டு நான் எங்கேயோ போயிட்டு இருக்கேன். நிதிஷ்குமார் ரெட்டி உண்மையிலேயே நல்லா தான் விளையாண்டான். ஃபியூச்சர் நல்லாவே தெரியுது. அவர் அப்பா எல்லாம் அந்த ஸ்டாண்ட்ஸ்ல உட்காந்துருந்தாரு, எதுக்கு வந்து மேல அவர் உட்கார வைக்கலாம்னு தெரியல. நான் வந்து வேற யாரோ நினைச்சேன், நிதிஷ்குமார் ரெட்டி தம்பியோ அண்ணனோ அப்படின்னு நினைச்சேன் கிரௌட்ல உட்காரும் போது. மேபி ஹி டசன்ட் லைக் இட், மேபி அவருக்கு இந்த வைப் பிடிக்குதோ என்னமோ, செலிப்ரேட் எல்லாம் பண்ணாரு. அந்த மேட்ச் அவ்வளவு அழகா கொண்டு போனான் நிதிஷ் ரெட்டி. அந்த பண்ட் கொஞ்சம் அந்த சில்லியா ஷாட் அடிக்காம இருந்திருந்தா தப்பிச்சிருக்கலாம். பட் இருந்தாலும் பண்ட் என்ன அடிச்சா என்ன, தலைவனுக்கு 2 பேரும் ஆடினாதான் பண்ட் அடிக்க முடியும். நம்ம பண்ட் எப்ப பார்த்தாலும் பண்டேவா சொல்ல முடியும். பட் அந்த டைம் எனக்கு கடுப்பா தான் இருந்து பண்ட் ஆகும் போது. ஏன்டா அவன் தான் அடிக்க மாட்டேங்கிறான், நீ கொஞ்சம் பொறுமையா விளையாண்டுருக்கலாமா தங்கம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு லைட்டா அப்படிதான் தோணுச்சு, கொஞ்சம் இருந்திருக்கலாமாடா ரிஷப் பண்ட். எப்பவுமே அவசரப்பட்டு அவுட் ஆகக்கூடாதுடா, அதுதான் எனக்கு தோணுச்சு. எப்பவுமே ரிஷப் பண்ட் ஏதாவது பண்ணி அவுட் ஆகும், அது கொஞ்சம் கடுப்பா இருக்கும் பார்க்கவே. ரிஷப் பண்ட் அவுட் ஆகிறது பார்க்க எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கும். ஸோ மற்றபடி நிதிஷ்குமார் ரெட்டியும் சரி, வாஷிங்டனும் செமையா பண்ணானுங்க அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. எப்படியும் நின்றுட்டாங்க வாஷிங்டன் சுந்தர். ஒரு அண்டர்ரேட்டட் 50 போட்டா, நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு செஞ்சுரி. அந்த சிராஜ் டிஃபெண்ட் பண்ணதுதான் ஒரு பெரிய இது போல. சிராஜ் அவுட் ஆக மாட்டானா, எல்லாம் சிராஜை கும்பிடுறானுங்க அப்படியே. அது மட்டும் இல்ல, சிராஜ் பவுலிங்கும் நல்லா போட்டான் செகண்ட் இன்னிங்ஸ்ல. என்னெல்லாம் அவனை வந்துட்டு இது பண்ணானுங்களோ. நான் தான் சொன்னேன் முகமது சிராஜை பத்தி. எல்லாரும் முகமது சிராஜ் வந்து கிண்டல் அடிப்பீங்க, கடைசி அவன் வந்து ஏதாவது பண்ணி அவன் விக்கெட் எடுத்துரும். முகமது சிராஜை பொறுத்தவரை அவன் ஜோன்ல இருந்தா அவனோட லைன் அண்ட் லென்த் வந்து கரெக்டா வரும். ஜோன்ல இல்ல அவன் நல்லாவே போட மாட்டான். மென்டாலிட்டி தான் சிராஜை பொறுத்தவரை. அவன் ஒரு நல்ல ஜோன்ல இருந்தா ஏசியா கப்லாம் நம்ம பார்த்துருப்போம். 6 விக்கெட் எடுத்தான், எங்க திடீர்னு எடுத்தான் மேட்ச் முடிஞ்சிட்டு. அத மாதிரி தான். சோ சிராஜை பொறுத்தவரை அப்படிதான் பாருங்க, எல்லா பெரிய விக்கெட்டா வந்து எடுத்தான். சிராஜா எடுத்தான் கடைசி. குவாஜா, ஸ்மித், ஹெட் அவன் தான் எடுத்தானோ. லபுஷன் 3 பேரும் அவன் தான் எடுத்தான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கரெக்டா தான் சொல்றேன்னு நினைக்கிறேன். அவங்க டீம்லயே ஒரு வெத்து வேட்டு ஒருத்தன் இருக்கான், மிச்சல் மார்ஸ். பிடிச்சு தூக்கி வெளியே போட்டிருக்கான் அவனெல்லாம். மிச்சல் மார்ஸ்லாம் தலைமறைவா இருக்கான். டேய் பவுலிங் ஒரு ஓவர் தான்டா போடுறான், பேட்டிங் டேய் இது வேற ஃப்ரீயா எந்த டீம்லயும் இவன் ஒருத்தன் இருந்து பார்த்ததே இல்லடா. எப்படிடா இவன் டீம்ல இருக்கிறான் ஃபர்ஸ்ட்? அதாவது மத்த எல்லாரும் மாதிரி ஏதாவது ட்ரை பண்றான். மிச்சல் மார்ஸ் ஜாலியா இருந்துட்டு போறான். பார்க்க லைட்டா பேட் கமிங்ஸ் மாதிரி இருக்கிறானே அப்படின்னு டீம்ல வச்சிருக்காங்களோ என்னமோ. பேட்டிங் வந்தாலே அவுட் ஆயிடுறான்டா. அதாவது அந்த டீமுக்கும் ஒன்றும் பேட்டிங்லாம் ஒன்றும் பெருசாலாம் இல்லை. உள்ள வரும்போது எல்லாம் ஃபார்ம் அவுட் தான். டிராவிஸ் ஹெட் அடிச்சா கூட அவன் சப்போர்ட்ல வேற வேணாவது அடிப்பான் அப்படின்ற மாதிரி. டிராவிஸ் அடிச்சா லைட்டா லவ்ஷன் கூட லைட்டா அடிப்பான், அந்த மாதிரி தான் இருக்கு. அவனுங்களே எல்லாரும் இப்போ ஃபார்முக்கு வந்துட்டானுங்க. சாம் கான்ஸ்டன்ஸ் அடிக்கிறான். சாம் கான்ஸ்டன்ஸ் எதுவும் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து அன்ஆர்த்தடாக்ஸா விளையாண்டுட்டு இருந்தான். செகண்ட் மேட்ச் பும்ரா அடிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டான். ஸ்கூல்ல நீ உட்கார்றா சின்ன பையல அப்படின்னு. விராட் கோலி அவுட் ஆனது கத்துற. நீ போட்ட 60 ரன், நீ அடிச்ச 60 ரன்ஸுக்கு யாருமே கண்டுக்கல. விராட் கோலி ஷோல்டர்ல அடிச்சதுதான் எல்லாரும் பார்த்தாங்க. சரியா, நீ ஃபேமஸான விராட் கோலி அளவுதான். நீ 60 ரன் அடிச்சதுனால, நீ பும்ராவை அடிச்சதுனால தான் ஃபேமஸ் ஆகல. விராட் கோலி ஷோல்டர்ல அடிச்சுதான் நீ ஃபேமஸ் ஆன. ஆனா நீ விராட் கோலி அவுட் ஆனதை வச்சுட்டு சும்மா அந்த இப்படி கிரௌடா பார்த்து பண்றது அதெல்லாம் தேவையில்ல தம்பி. நீ ஒரு மேட்ச் தான் அடிச்ச, சரியா? நீ அடுத்த மேட்ச் அடி. நீ நல்லா தான் ஆடுற, நல்லா ஆடலன்னா சொல்லல. ஆனா நீ பண்றது எனக்கு பிடிக்கலடா, ஓப்பனா சொல்றேன்டா. உன்னை பார்த்தாலே எனக்கு கடுப்பா இருக்கு மேன்.
நீ 19 தான். எல்லாம் அந்த ஏஜ் எல்லாம் கொண்டு வரக்கூடாது. ஸ்ரீலங்காட்ட போய் நீ அப்படியே அடிக்கிறியா, ஸ்ரீலங்கா ரெஸ்பெக்ட் பண்றானுங்களா உன்னப்பா, அது ஸ்ரீலங்கா. நீ இந்தியாட்ட அப்படி அடிக்கிறியா, விராட் கோலி போய் இடிக்கிறானா, இது இந்தியாடா கூதி. இந்தியன்னா அப்படிதான் அடிப்பானுங்க. நம்பர் 1 டீம்னா அப்படிதான் இருக்கும். நம்பர் 1 கிடையாது, ஐ மீன் நம்பர் 1 தான். இப்ப டோனி அந்த இடத்துல இருந்தாலும் டோனி போய் இடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். இடிச்ச இடியில அவன் கீழே விழுந்துட்டு ஷோல்டர் ஒரு சைடு போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்ப்பேன். ஏன்னா அந்த அளவு தான் அவன் பண்றான். அவன் பண்ணதுக்கு ஏதாவது ஒரு குறை இருக்கா? அவன் பண்றதை பாருங்களேன், கிரௌட என்கேஜ் பண்றான் எல்லாம் ஓகே. பக்கத்துல வந்து ஜெய்ஸ்வால்ட்ட சீனா போடுறான், கரெக்ட், அப்படிதான் இருக்கணும் ஒரு பிளேயர்னா. பட் என் இந்தியன் நானே வந்துட்டு ஹர்ஷித் ராணாக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். மயங்க் அகர்வால வந்து அவன் ஏன் பிளேயிங் கிஸ் கொடுத்தான், அதெல்லாம் என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி. பட் என் டீமுக்குன்னு வரும்போது நம்ம பேசிதான் ஆகணும், கரெக்டா? அவன் வந்து ஜெய்ஸ்வால் பக்கத்துல வந்து நாய் மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, வாய் எப்படி வச்சு அவன் பேட்டிங் பிடிக்கும் போதே வாய் எப்படிதான் வச்சிருப்பான். சும்மாவே மார்னஸ்ல புஷன் பேசுவான், பைத்தியகாரமாய் பேசுவான். அவன் இந்த சின்ன இந்த குட்டி தாயோட சேர்ந்து அவன் ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டான். அவன் இந்த அலெக்ஸ் கேரிலாம் நான் முதல்ல சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஜெயிக்க போறாங்கன்னு தெரிஞ்சோட பேச ஆரம்பிச்சிட்டான். அவன்லாம் பேசவே மாட்டான். பென் ஸ்டோக்ஸ் எல்லாம் இருக்கும் போது ஆஷஸ்ல அப்படிதான் நடந்துச்சு. இப்படிதான் ஒரு மேட்ச் வந்து ஜெயிக்க போற மாதிரி இருந்து பென் ஸ்டோக்ஸ் அடிக்க ஆரம்பிச்சோம், போலான்னு பொழக்க ஆரம்பிச்சோம், வாயை மூடி பின்னாடி நின்றுவான் பவுண்டரி பக்கத்துல போய். எப்பெல்லாம் ஜெயிக்க போறாங்களோ அப்பதான் சைலண்டா இருக்கிற மெதுவா பேச ஆரம்பா, பெரிய இந்த கட்ஸ் இருக்கிற மாதிரி. மத்த நேரம் அமைதியா இருப்பான், எதுவுமே தெரியாத மங்கு மாதிரி பாலை விட்டுட்டு அலைவான். இவர் இந்த குட்டி பையன் வந்தாலும் இவரு சேர்ந்துட்டாரு. இதுல லபுஷேன் மண்டை அவன் சொல்லவே வேண்டாம், எப்பவும் பேசிட்டே இருப்பான். வாயில பூமரை போட்டு நீங்க அங்கே இவர சீதா இப்படியே இருக்கானுங்க. ஃபுல்லா ரவுண்டு கட்டிட்டானுங்க ஜெய்ஸ்வாலை. கட்டி அவனை வெறுப்பேத்திட்டே இருந்து அதுலயே அவன் மொமெண்டம் லைட்டா போயிட்டு நல்லா விளையாண்டுட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துல ஸ்பின்னர்ஸ் வந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டான். அவனே லைட்டா ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஆயிட்டான். அமைதியா இருங்கன்னா சொன்னா அவனுக்கு நிக்கல. அவன் சாம் கான்சியஸ் வேணும்னே ஓவரா போயிட்டு இருந்தான். யாராவது அவனை ஏதாவது பண்ணணும் மேன். சிட்னில ஏதாவது நடக்கணுங்க. சிட்னில ஆளை உள்ள இறக்குங்க, கொஞ்சம் டஃப்பான ஆளை இறக்கணும் மேன். நீ வாடா T20 வருவல்ல, நீ ஏதாவது நீ 19 இயர் தானே, கண்டிப்பா உன்னை T20 எடுத்துக்கிடுவானுங்க. நீ வருவல்லடி, அங்க வா. நீ அங்க சின்ன யங் பாய்ஸ் எல்லாம் பாருங்க, நீ யங் பாய்ஸ் எல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுவேன். ஹர்திக் பாண்டியா இருப்பான். சூரியகுமார் வந்து உனக்கு சொல்லி தருவான் எப்படி வந்து அன்ஆர்த்தடாக்ஸ்னா உண்மையில எப்படி இருக்கணும் அப்படின்னு சூரியகுமார் உனக்கு காட்டுவான். சஞ்சு சாம்சன் காட்டுவான் அவனுக்கு 3 மேட்ச்ல எப்படி செஞ்சுரி போடுறதுடா, ஃபார்ம் அவுட் ஆனா எப்படி வர்றது அப்படின்னு காட்டுவான். புரியுதா? உனக்கு பிருத்திவி ஷா எல்லாம் எவ்வளவு பரவாயில்லடா. உனக்கு பிருத்திவி ஷா எவ்வளவு, நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்டா, போடா. நீ நல்லாதான் ஆடின, இருந்தாலும் நான் சொல்றேன்டா, உனக்கு பிருத்திவி ஷாவை இப்ப எழுப்பி விட்டா கூட ஃபார்ம் அவுட் தலைவன். பிருத்திவி ஷாவை இப்ப எழுப்பி விட்டா கூட அவன் அடிக்கிற ஷாட் ரசிக்கிற மாதிரி இருக்கும் மேன். அவன் ஃபிளாப் ஆயிட்டான் பிருத்திவி ஷா, ஆனா அவன் அடிக்கிற ஷாட் ரசிக்கிற மாதிரி. நீ அடிக்கிற ஷாட் ரசிக்கிற மாதிரியா இருக்கு. 3 பால் அடிச்சா ராம் ஷாட், பும்ரா, அவ்வளவுதான் போதுமா? கைஸ், நான் இந்த மேட்சை தூங்காம பார்த்துட்டேன். தூங்காம இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். தூங்காம ஒரு விஷயத்த நம்ம பண்ணும்போது எனக்கு இவனை காட்டும் போதெல்லாம் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி வெறி ஆகிட்டே இருக்கு. எனக்கு அப்பவுமே லைவ் போடணும் போல இருக்கு. ஏற்கனவே லைவ் போட்டேன், அது ஒழுங்கா போகலை. ஏன் நான் வந்து லைவ் போட்டது அன்னைக்கு வந்து டெலிட் பண்ணிட்டேன்னா, ஏற்கனவே போட்ட லைவை டெலிட் பண்ணேன். அது வந்து ஒழுங்கா போகலை. என்னோட ஸ்க்ரீன் வந்து சேட்டை வந்து ஒழுங்கா காமிக்க மாட்டேங்குது. ஒவ்வொரு வாட்டியும் தலையை திருப்பி படிக்க வேண்டியதா இருந்து. ஸோ அதை வந்து எப்படி ஓகே பண்றதுன்னு பார்த்துட்டு தான் அது மாதிரி லைவ் போடலான்னு இருக்கேன். ஏன்னா அது ரொம்ப கஷ்டமா இருந்து, நான் ஒவ்வொரு வாட்டி இப்படி திருப்பி படிக்கிறது, அந்த மாதிரி 1 மணி நேரம் போடுறதே ரொம்ப கஷ்டமா இருந்து. அதனால எனக்கு கூட லைவ் வரணும் போலதான் இருந்து இன்னைக்கு அவனுக்கு பண்றதெல்லாம் பார்க்கும்போது. பட் வழி இல்லை. சரி, அவன் நல்லா விளையாடுறான்ப்பா, அவன் எதுவுமே சொல்லல போனான். என்னோட இதை நான் சொல்லிட்டேன். எனக்கு இருந்த வெறியை நான் தீத்துட்டேன். புரியுதா? நான் ஒன்றும் இந்த மற்ற சேனல் மாதிரி இல்லை, தெரியும்ல. நான் ஒன்றும் மற்ற சேனல் மாதிரி எல்லாருக்கும் அப்படி இல்லை. எனக்கு எப்படி தோணுதோ நான் அப்படிதான் பேசுவேன். புரியுதா? எனக்கு என்ன தோணுதோ அதை தான் ட்ரூத்ஃபுல்லா இருப்பேன். என்னோட ஹானஸ்டான ஒப்பீனியன். இப்போ ஒருவேளை நான் சாம் கான்ஸ்டன்ஸ் திட்டுறேன், நெக்ஸ்ட் மேட்ச்ல நான் வந்துட்டு ஓகே சமையல் ஆடுறான்ப்பா, எனக்கு பிடிச்சிருக்கு அவனோட ஆட்டிடியூட்லாம். எனக்கு இப்போ கூட அவனோட ஆட்டிடியூட்லாம் பிடிச்சிருக்கு. பட் அஸ் இந்தியனா என் இந்தியன் பிளேயரை பண்ணும் போது விராட் கோலி பண்ணது ஏதோ ஒரு பெரிய கேஸ் மாதிரியும், ஒரு 90 year old எப்படி ஷோல்டர்ல அடிக்கிறார். ரிக்கி பாண்டியன் வந்து சொல்றாரு, ஐயா ரிக்கி பாண்டியன் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணலையே. ரிக்கி பாண்டியன் என்னைக்குப்பா பேக் அடிச்சிருக்காரு? என்னைக்கு வந்தாலும் ரிக்கி பாண்டியன் எந்த பவுலரா இருந்தாலும் சரி, எந்த வயசா இருந்தாலும் நம்மளால அக்ரெசிவா தான் இருப்பாரு. சோ நம்ம அதையும் சொல்லக்கூடாது. அப்பா ரிக்கி பாண்டியன் பண்றாரு, நம்ம எல்லாரையுமே அப்படி சொல்லலாமா? ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்க வேண்டாமா? எக்ஸாம்பிளா இருக்கவே வேண்டாமே. விராட் கோலி என்ன உங்களுக்கு எக்ஸாம்பிளா இருக்கிறக்க வந்திருக்கான்? விராட் கோலி எக்ஸாம்பிளா இருக்கிறக்க வந்திருக்கானா? இல்ல நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளா இருக்க வந்திருக்கானா? இல்ல யாரு வந்து எக்ஸாம்பிளா இருக்க வந்திருக்கா? நம்ம அப்படி சொல்லவே முடியாது யாரையுமே. யூ ஹேவ் டு பி a good example. யாரா நீங்க? விராட் கோலி எக்ஸாம்பிளா இருக்கானா வரல, அவன் பேட்டிங் ஆட வந்திருக்கான்.
புரியுதா? அவனோட ட்ரீமை ஃபாலோ பண்ண வந்திருக்கான். சாம் கான்ஸ்டன்ஸ் அவனோட ட்ரீமை ஃபாலோ பண்ண வந்திருக்கான். லாஜிக் படி பார்த்தா அவனுங்க எல்லாருமே அவனுக்கு ட்ரீமை தான் ஃபாலோ பண்றாங்க. நம்ம ஏன் கிரிக்கெட்டை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. புரியுதா? இருந்தாலும் பாக்குறோம்ல, அதுதான் மேட்டர். இருந்தாலும் ஒரு ஸ்போர்ட்ஸை பாக்குறோம். அவங்க ஃபேன்ஸை பத்தி கண்டுக்கிட போறது இல்ல. விராட் கோலி ஃபேன்ஸை பத்தி கண்டுக்கிட போறது இல்ல. விராட் கோலி இந்த வீடியோ பார்த்து கண்டுக்கிட போறது இல்ல. இருந்தாலும் பேசுறோம்ல, எப்படி போடுதோ அப்படி பேசுறான், அவ்வளவுதான். நல்லா விளையாடலன்னா நல்லா விளையாடல. அவன் பண்றது எனக்கு ஜாலியா இருந்துச்சுன்னா ஜாலியா இருந்துச்சு, அவன் பண்றது கடுப்பா இருந்துச்சுன்னா கடுப்பா இருந்துச்சு, அவ்வளவுதான். எனக்கு வேர்த்து ஊத்துதுற அந்த சாம் கான்ஸ்டன்ஸை பத்தி பேசும்போது எனக்கு T20 வரணும். ஐபிஎல் வாடா, நீ ஐபிஎல் வாடா சின்ன பையலே. எப்படி ஐபிஎல் வாங்குவானுங்கல்ல உனக்கு காசு கொடுத்து நீ நல்லா விளையாடுறன்னு. அங்க வாமன், அங்க உன்னை யாராவது புள்ளி பண்ணணும். ஒண்ணு அங்க வந்து நம்ம பசங்க எல்லாம் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ஹர்ஷித் ராணா கூட்டு வாங்கடா முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு. என் தலைவனா விக்கெட்டே எடுக்காட்டி வம்புழுப்பான்டா. ஐயோ இந்த நேரத்துல நான் வந்து சிராஜ் RCBல மிஸ் பண்றேன்டா. நினைச்சு பாருங்களேன். இப்ப வந்து சாம் கான்ஸ்டன்ஸ் வந்து ஏதோ ஒரு டீம்ல வாங்கிட்டானுங்க. விராட் கோலி சிராஜ் ஒரே டீம்ல இருப்பானுங்க. ஐயோ ஐயோ அதெல்லாம் செமையா இருக்கும்டா. சின்னசுவாமி ஸ்டேடியம்ல அவனை வச்சு ஸ்லெட்ஜ் பண்றதுலாம். எதுக்குடா சிராஜை கொடுத்தீங்க? சோ இருந்தாலும் ஒண்ணும் இல்ல, நல்லாதான் அவன் பண்ணியிருக்கான் அந்த சின்ன பையன். பட் அதுக்கடுத்து பும்ரா வந்து ரிவெஞ்ச் கொடுத்தான். ரொம்ப பண்ணிட்டப்பா. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நான் ரொம்ப எல்லாம் சீன் போடக்கூடாது. நல்லாதான் பண்றான் அவன். எந்த தப்பும் இல்லை. அதுக்காண்டி வந்து விராட் கோலி ஃபேனு. விராட் கோலி அவன் ஒண்ணு சோகமான இல்ல சரியா. விராட் கோலி இடிச்சது நீங்க தான் சும்மா வந்து இந்த சிம்பத்தைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. விராட் கோலி ஷோல்டர் இடிச்சதெல்லாம். சாம் கான்ஸ்டன்ஸ் வந்து விராட் கோலி வந்து சாம் கான்ஸ்டன்ஸோட ஃபேவரட் பிளேயர் வந்து விராட் கோலி தான். ஆனா விராட் கோலி அப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சேடான BGM போட்டு அதெல்லாம் பண்றாரு. அதெல்லாம் தேவையே இல்லை. இதுதான் ஒரு கிரிக்கெட்டருக்கு வேணும். தன்னோட ஃபேவரட் கிரிக்கெட் பிளேயர் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே வந்து அவன் ஷோல்டரை டேஷ் பண்ணிருக்கான். இது எவ்வளவு பெரிய பெருமை தெரியுமாடா? நினைச்சு பாருங்க. இப்ப நான் கிரிக்கெட் ஆட போறேன், என்னோட ஃபேவரட் பிளேயர் யாரு? விராட் கோலி. நான் IPL போறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் CSKல இருக்கேன், நான் வந்து பயங்கரமா அடிக்கிறேன். டக்குன்னு விராட் கோலி என்ன இப்படி இடிச்சுட்டு போறான்னா நான் என்ன நினைப்பேன்? ஃபர்ஸ்ட் என் தலைவன் என்ன இடிக்கிறான்டா, அப்படிதான் விராட் கோலி என்ன இடிக்கிறான் அப்படின்றதான் நான் பார்ப்பேன். நான் ஒண்ணு அதுக்காண்டி நானும் சும்மாலாம் விட மாட்டேன். விராட் கோலி திருப்பி பேக் கொடுப்பேன். ஆனா என் மைண்ட்ல எப்படி இருக்கும்? என்னோட ஃபேவரட் பிளேயரே நான் வம்புழுக்கிறான்னா அப்ப ஏதோ அதுல ஒர்த் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். புரியுதா? அதுல ஏதோ ஒர்த் இருக்குன்னு தான் அர்த்தம். நான் வந்து போயிட்டு ஐயோ எப்படி விராட் கோலி என்ன அடிக்கலாம் அப்படி போய் சின்ன பையன் புசி மாதிரி போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்க போறது இல்ல. I love it. மற்றபடி பார்த்தோம்னா ஸ்மித் ஃபார்முக்கு வந்துட்டா 140 ரன்ஸ். ஜோன் ஸ்மித்தை ரொம்ப நாள் வந்து ஜோன்ல இருக்கிறத நான் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு செஞ்சுரி அடிச்சான் கேபால. அது வந்து ஜோன்ல இல்லாத மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அடிச்ச மாதிரி. பட் இதுல வந்து அந்த டான்சிங் ஸ்மித்லாம் வந்தா அந்த ஸ்மித்தை நான் வந்து பார்த்தேன். அந்த ஏலியன் மாதிரி ஆடுவான் தெரியுமா? அவன் ஏற்கனவே பார்க்க லைட்டா கொஞ்சம் ஏலியன் மாதிரி தான் இருப்பான். புளுக்குன்னு இருப்பான், ஜெல்லி மாதிரி. இப்போ நீ இந்த மேட்ச்ல வந்து ஏலியன் மாதிரி. ஆனா இது லக்கில தான் தப்பிச்சிட்டான். எப்படியோ போட்டான் ஒரு பால் ஸ்டெம்பில் உருண்டு போய் அடிச்சு தப்பிச்சாச்சு. லபிஷேனும் ஃபார்முக்கு வந்துட்டான். அந்த மாட்டேன் அவன் சும்மாவே டெஸ்ட் மேட்ச் ரொம்ப தூங்க வைப்பான். அவனும் ஃபார்முக்கு வந்துட்டான். எல்லாரையும் ஃபார்முக்கு இழுத்துட்டு வந்தாச்சு. குவாஜா வாங்க ஒரு 50 போடுங்க, சாம் வாங்க ஒரு டெபியூட் அடிச்சுக்கோங்க, எல்லாரும் வந்து அடிச்சுக்கோங்க. சொல்லப்போனா பும்ரா தான்டா பாவம். பும்ரா தான் பாவம். எப்ப பார்த்தாலும் அவன் தான் விக்கெட் எடுத்துட்டு இருக்கான். 55 விக்கெட் ஹால போட்டு அவன் தான் உயிரை கொடுத்துக்கிட்டு இருக்கான். இந்தியான்னு வந்தா உயிரை கொடுத்துட்றான்ப்பா. எப்பா அவங்களுக்கு எடுத்துடுறான்ப்பா. போதுமா? நீங்க பேட்டிங்ல பாத்தீங்கன்னா எனக்கு சுமன் கில்ல பார்க்க கூட பாவமா இருக்கு சில சமயம். சுமன் கில் வெளியே உட்காந்து ஒரு லுக்கு விடுவான் இவனுங்க மேலனா, அதுவே பாவமா இருக்கு. சொல்ல போனா சுமன் கில் எதுவுமே விளையாடல. ஆனா நம்ம சீனியரே அந்த அளவு விளையாடும் போது ரோஹித் சர்மாக்கு பதிலாக எனக்கு சுமன் கில்ல கொண்டு வந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உட்காந்து இவனுக்கு பதிலாக பேட்டிங் ஆடுற மறுபடியும் மாத்தி KL ஒன் டவுன் வந்து அவன் டக் அவுட் ஆகி தேவையே இல்லாத மாதிரி. எதுக்கு ரோஹித் சர்மா? கொஞ்சம் உங்களோட ஈகோவை விடுங்க. கொஞ்சம் ஈகோ விடுங்க. உங்களுக்கு தெரியுது நீங்க வந்து சரியில்லை, முன்னாடி மாதிரி இல்லைன்னு. ஜஸ்ட் கிவ் அப் ஆன் யுவர் ஃபக்கிங் ஈகோ. அவ்வளவுதான். உங்களால முடியலன்னு தெரிஞ்சு டீசெண்டா ரிட்டையர் ஆயிருங்க. அவ்வளவுதான். விராட் கோலியும் சரி ரிட்டையர் ஆயிருக்கு. இதுக்கு மேல டெஸ்ட் மேட்ச்லாம் விளையாட முடியாது விராட் கோலியில. இதுக்கப்புறம் டெஸ்ட் மேட்ச் எப்போ வருதுன்னு நான் சொல்றேன். டெஸ்ட் வேர்ல்ட் கப் வருது. டெஸ்ட் வேர்ல்ட் கப் முடிஞ்ச உடனே 5 டெஸ்ட் மேட்ச் வருது இங்கிலாண்டோட. எப்படி ஆடுவான் இங்கிலாந்துல வச்சு? ஆஸ்திரேலியால இல்ல இங்கிலாந்துல எங்க ஆடுவான்? 2014 ஞாபகம் இருக்கா? விராட் கோலி ஜிம்மி ஆண்டர்சன் போட்டாலே விராட் கோலி அவுட் ஆயிடுறான். இதுல எங்க விராட் கோலி வந்துட்டு 5 டெஸ்ட்ல ஆட விடுவானுங்க? வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. ஸோ ரோஹித் சர்மா விராட் கோலி எனக்கு தெரிஞ்சு அவங்களே ரிட்டையர் ஆகிறாங்கன்னு நினைக்கிறேன். அவனுக்கு தான் T20 வேர்ல்ட் கப் சேமா ரிட்டையர் ஆனாங்க. இதுவும் எனக்கு தெரிஞ்சு சேமா ரிட்டையர் ஆயிடுவாங்கன்னு தான் தோணுது. மற்றபடி எல்லாருமே நல்லா தான். இந்த த்ருவ் ஜுரெல்லாம் இவனுக்காண்டி வெளியே இருக்கிற மாதிரி இருக்கு. த்ருவ் ஜுரெல்லாம் ரொம்ப ஒரு டீசெண்டான பேட்ஸ்மேன் தான் எனக்கு தெரிஞ்சு. அவன் எனக்கு தெரிஞ்ச வந்து பிச்சில் நல்லா ஆடுவான்னு தோணுது. அவன் பெர்ஃபார்ம் பண்ணல ஃபர்ஸ்ட் மேட்ச்லாம். பட் ஐ திங்க் ஹி வில் டூ சம்திங். அதுதான் என்னோட சொல்ல முடியும். கேப்டனே ப்ராப்ளமா இருக்காரு. கேப்டனே ஒரு பேர்டன் மாதிரி இருக்காரு. பாருங்க என்ன பண்றது. சீனியர் பிளேயரும் ஒரு பேர்டன் மாதிரி இருக்காரு. இப்போ போட்டு ஒரே பாலுக்கு ஒரு மனுஷன் 8 வாட்டி அவுட் ஆனா அப்போ என்ன சொல்றது? நம்ம ஒரே இதுக்கு 8 வாட்டி அவுட் ஆறான். த கிங் கோலி.
பெஸ்ட் பேட்ஸ்மேன் வந்து ஒரு பாலை ஃபேஸ் பண்றதுக்கு பயப்படுறாருன்னா அப்போ வந்து நம்ம எங்க கொண்டு போய் அதை வைக்கிறது? ஸோ அதான். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மாவோட ஈகோ புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, பும்ரா தான் நெக்ஸ்ட் கேப்டனா இருக்கணும். உண்மையிலே ஒரு புதுசா இருக்கும் கைஸ். ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கேப்டனா இருக்கிறது சான்ஸே கிடையாது. அது வேற மாதிரி ஒரு வைப். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பாத்தீங்களா பெர்த்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் கேப்டன் வந்து டாஸ்க் நிற்கும் போது பார்க்கவே செமையா இருந்துச்சு. பேட் கமிங்ஸ் ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் கேப்டன், இவன் ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் கேப்டன், ரெண்டும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பவுலர்ஸ். பார்க்கும் போதே சீனா இருந்துச்சு. ஒருத்தன் வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் போது நீங்க நல்லா பேட்ஸ்மேன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாட்டி கடுப்பா இருக்கும் மேன். அதெல்லாம் இப்ப ஜூனியர் நல்லா பண்ணிட்டு சீனியர் நல்லா பண்ணாட்டி அது கடுப்பா இருக்கும். எதுக்குடா இவங்க விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எந்த கிரிக்கெட்டா இருந்தாலும் அவனுங்க வந்துட்டு டீமுக்குள்ளே இருக்காங்க. அவங்க வந்து வேர்ல்ட் பெஸ்ட் பேட்ஸ்மேன், இவர் இவ்வளவு பண்ணியிருக்காரு அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்த பிரசன்ட்ல என்ன பண்ணிருக்கேன், ஏன்னா நம்ம 50 போடல கரெக்டா. நம்ம சொல்லுவோம் விராட் கோலி இவ்வளவு பண்ணிருக்கலாம், இவ்வளவு பண்ணியிருக்கான், அதனால விராட் கோலி விட்டு கொடுக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனா அங்க இருந்துட்டு ஒருத்தர் செஞ்சுரி போட்டுட்டு மேட்ச் வந்து விராட் கோலி வாழையோ ரோஹித் சர்மா வாழையோ தோக்குது அப்படின்னா அவனுக்கு கடுப்பா இருக்கும். என்னடா இவனுங்க எப்ப பார்த்தா விளையாடுறே தோத்துறானுங்க இவனுங்க அப்படின்ற மாதிரி தான் அவனுக்கு இருக்கும். அவன் வந்து இந்த விராட் கோலி 50 செஞ்சுரி அவெல்லாம் கேட்க போறது இல்லை, அதெல்லாம் அவன் பார்க்க போறது இல்லை. சச்சின் ரெக்கார்ட் அதெல்லாம் பார்க்க போறது இல்லை. அவன் வந்து அங்க அவன் கையில என்ன இருக்கோ அதான் பார்க்க போறான். பிரசன்ட்ல என்ன இருக்கோ அதுதான் பார்க்க போறோம். நீங்க ஒரு இன்டர்வியூ வச்சுட்டு ஒரு கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இந்த இன்ஸ்டாகிராம்ல ஒரு எடிட் பார்த்துட்டு சிம்பத்தைஸ் பண்ணிலாம் நீங்க பார்க்க முடியாது. இன்டர்வியூல கேட்கும்போது அவன் விராட் கோலியை பத்தி 4 வார்த்தை நல்லா தான் சொல்ல முடியும். விராட் கோலியெல்லாம் நாங்க தோத்துச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏற்கனவே குல்தீப் யாதவ் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. டோனி ஒரு வாட்டி சொன்னாங்க டோனியோட ஐடியா வந்து கரெக்ட் இல்லை, எப்பெல்லாம் அவர் சொல்றாரு தப்பா தான் இருக்குன்னு ஒரு வாட்டி தெரியாம சொல்லிட்டான். அதுவே வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அதனால ஹானஸ்டாலாம் இன்டர்வியூஸ் தான் கொடுக்க முடியாது. விராட் கோலிக்கு ஃபேன்ஸே டோனிக்கு ஃபேன்ஸே பிடிக்காட்டியும் அவர் ஃபேன்ஸ் பிடிக்குதுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஃபேன்ஸ்க்கு அவரை பிடிச்சிருக்கு. அதனால அவர் வந்து he has to tell he love the fans. அவரோட ஃபேக்கா சொல்ல முடியாது வெளியே போயிட்டு எனக்கு ஃபேன்ஸ் பிடிக்காது, எனக்கு அதை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு, எனக்கு தனியா தான் இருக்கணும் அப்படின்னு அஜித் குமார் மாதிரிலாம் சொல்ல முடியாது மேன். ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி பார்த்துட்டு நம்பாதீங்க. சும்மா அந்த இன்ஸ்டாகிராம்ல சாம் கான்ஸ்டன்ஸ் இடிச்சது விராட் கோலி பண்ண ரைட்டா அந்த சும்மா அந்த பழைய இதையும் கம்பேர் பண்ணிட்டு இந்த பாஸ் லைஃப் மியூசிக்லாம் போட்டுட்டு அதெல்லாம் பார்த்தோன்னா ஏமாந்துட்டு இருக்காதீங்க. ஓகே, இதுக்கு நிறைய லெவல் இருக்கு கைஸ். ஸோ இந்தியா தோத்த கொஞ்சம் கடுப்பா இருக்கு எனக்கு. நான் வந்து என்ன நினைச்சேன்னா ஓகே டிரா ஆயிட்டேன்னா 1-1 இருக்கும், சிட்னில போய் ஒரு டிசைடர் ஆடலாம் அப்படின்னு நினைச்சேன். செமையா இருக்கும், அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, பாக்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்ப இதுல வின் பண்ணிட்டாங்க. இப்ப அடுத்த மேட்ச் இந்தியா வின் பண்ணாலும் டிரா தான் ஆக போகுது. இப்ப இந்தியா வந்து டிராக்காக தான் விளையாட போறாங்க. அந்த மேட்ச் தோத்துட்டா ஆஸ்திரேலியா வின்னு, இந்தியா டிரா பண்ணாலும் ஆஸ்திரேலியா வின்னு. இந்த டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பேசுறானுங்க தெரியுமாடா? சீரிஸ் வந்து 3-2 முடிய போகுது. அது எப்படா 3-2 முடியும்? 3-2 என்னைக்கு முடிஞ்சிச்சு? ஏதாவது ஒன்று மழை பெஞ்சு ஏதாவது ஒன்று டிரா ஆகி முடியும். 3-2 முடியுமா? 3-2 இந்தியா வின் பண்ணுவாங்களா இந்தியா? சரி, என்ன ஒரே ஒரு ரெக்கார்டு உடைய போது அதுதான் கொஞ்சம் சோகமா இருக்கு எனக்கு. என்ன இத்தனை நாள் ஜெயிச்சுட்டு வந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி வெயிட்டா இப்ப வந்து தோக்க போறோம். அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இந்தியன் ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் அப்செட்டா இருக்கு இன்னைக்கு எம்சிஜில இருக்கும்போது. ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ்லாம் நீங்க நினைச்சு பாருங்க, ரைவல்ரினா இதாண்டா ரைவல்ரி, இப்படிதான் ரைவல்ரி இருக்கணும். ஹீட் ஆச்சு தெரியுமா எனக்கு கிரௌட்ல. விராட் கோலி அவன் ஷோல்டர்ல இடிச்சதுனாலதான் ஃபேன்ஸ் வந்து இப்ப கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. ஓகே அவனை இப்படி பண்ணிட்டீங்களா, நாங்க இப்படி இருக்கோம் அப்படி ஃபேன்ஸ். இந்தியன் ஃபேன்ஸ் தான் விராட் கோலி சப்போர்ட் பண்ணணும், இந்தியன் ஃபேன்ஸ் தான் விராட் கோலி பேக்கப் பண்ணணும். இவனுங்களே சும்மா சார்பி, இவனுக்கு எதுவுமே தெரியல, ஆட்டிடியூடுங்க காமிக்கிறேன். அவர் ரன் அடிக்காது, நீங்க அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ் அப்படியா இருக்கானுங்க. அவனுக்கு என்ன பண்ணாலும் ஆஸ்திரேலியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவானுங்க. கடைசி இவனுக்கு மட்டும் ஓடிடுவானுங்க, பெரிய நியாயம் தர்மம் பண்ற மாதிரி ஓடிடுவானுங்க. அப்படியே நாங்க ரொம்ப நியாயமா இருக்க போறோம். சாம் கான்ஸ்டன்ஸ்க்கு விராட் கோலியோட ஆட்டிடியூட் அப்படி சும்மா நொட்ட மாதிரி குறை சொல்லாதீங்கடா, நில்லுங்கடா ஒரு சைடு. விராட் கோலிக்கு சப்போர்ட்ல இல்ல, விராட் கோலி குறை தான் சொல்லிட்டு இருக்கேன். சொல்ல போனா நான் இந்த மேட்ருக்கு வரேன், ஷோல்டர் பாஜுக்கு எல்லாரும் விராட் கோலி ரொம்ப இது பண்றானுங்க, கிளவுன் அப்படி இப்படியோ அப்படின்றானுங்க. சும்மா இதே மாதிரி தான் முன்னாடி ஸ்ரீசாந்த்னு ஒருத்தன் இருப்பான், அவன் இதே மாதிரி தான் பீக் அக்ரஷன். எனக்கு தெரிஞ்சு இந்தியன் டீம்ல அந்த மாதிரி அக்ரஷன் நான் பார்த்தது இல்லை. வெறி பிடிச்ச மாதிரி அக்ரஷன் அதெல்லாம். இந்த மாதிரி ஸ்ரீசாந்த் இப்ப இருந்தா ரசிக்கீங்கல்ல, அந்த டைம் ஸ்ரீசாந்த் அப்படி பண்ணும் போல யாராவது பாத்தீங்களா? பரவாயில்லப்பா இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு பவுலர் இருக்கானே, வெறி பிடிச்ச மாதிரி. என்ன ஸ்ரீசாந்த் லூசுன்னு நீங்க ஸ்ரீசாந்துக்கு ரொம்ப ஆட்டிடியூடுக்கு பைத்தியம் நீங்க. ஆடம் கில்கிரிஸ் விக்கெட்டு, மேத்யூ ஹைடன் விக்கெட் எல்லாம் T20 வேர்ல்ட் கப் அந்த செமிஃபைனல் நினைக்கிறேன், செமிஃபைனல் எடுக்குமா அப்படி தரையெல்லாம் அப்படி தட்டுவான். அப்பெல்லாம் பார்த்துட்டு விக்கெட் எடுத்துட்டு போ, எதுக்கு இப்படி பேய் மாதிரி இப்படிலாம் தட்டி அசிங்கப்படுத்திட்டு இருக்க, எது இப்படி ஓவர சீனை போடுறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப வந்துட்டு ஸ்ரீசாந்த் அன்னைக்கு எடுத்த 2 விக்கெட் எப்படி அக்ரஷன் காமிச்சா அப்படின்றீங்க. சும்மா மாத்தி பேச வேண்டியது.
சோ இதுதான் மேட்ரு. விராட் கோலி ரோஹித் சர்மா அடுத்த மேட்ச் செஞ்சுரி போட்டாலும் ரிட்டையர் ஆகும். புரியுதா? எல்லாரும் விராட் கோலி செஞ்சுரி போட்டா விராட் கோலி பேக் டு தி ஃபார்ம், திருப்பி விராட் கோலி விளையாடல. இல்ல இதுக்கு மேல விளையாட முடியாது விராட் கோலிலாம். மேபி ஒரு செஞ்சுரி அடிக்கட்டும், ரோஹித் சர்மா 200 அடிக்கட்டும், இதுக்கு மேல விளையாட முடியாது, இதுக்கு மேல பார்க்க முடியாது அவங்க ரெண்டு பேரையும். அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு டெஸ்ட் வருது, அதுக்குள்ள ரோஹித் சர்மா தொப்பை இன்னும் கொஞ்சம் பெருசாயிரும். வேண்டாம், நம்ம விராட் கோலி அதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் டிப்ரெஷன் ஆயிடுவான். சோ அதனால ரெண்டு பேரும் டீசெண்டா இறங்கிடலாம். பும்ராட்ட கேப்டன் கொடுத்துட்டு சாம்பியன்ஸ் டிராஃபில ஃபோக்கஸ் பண்ணுங்க. 3 மேட்ச், பங்களாதேஷோட ஃபர்ஸ்ட், பாகிஸ்தானோட செகண்ட், தேர்ட் நியூசிலாந்து. இவங்களை அடிச்சுட்டு செமிஃபைனல் போய் ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டு ஃபைனல் வின் பண்ணி டிராஃபியை வீட்டுக்கு கொண்டு வந்தா போதும். எனக்கு தெரிஞ்சு அதோட ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆயிடுவான்னு நினைக்கிறேன் ஒயிட் பால்ல இருந்து. அதுதான் ரோஹித் சர்மாவுக்கும் மரியாதை. என்னதான் நல்லா விளையாடுறானாலும் அதெல்லாம் ரொம்ப நாள்ல நிற்காது. சிம்பிளா சொல்ல, நிறைய பேர் ரோஹித் சர்மா வந்து 2027 வேர்ல்ட் கப்லாம் விளையாடுவான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கனவுல கூட அதெல்லாம் நடக்காது, எழுதி வச்சுக்கோங்க சரியா? அதெல்லாம் நடக்காது. 2027 வரலாம் ரோஹித் சர்மா இருக்க போறது இல்லை. கோலி கூட இருப்பான் ஒயிட் பால்ல, ரோஹித் சர்மாலாம் இருக்க முடியாது. ரோஹித் சர்மாவோட பெஸ்ட் வேர்ல்ட் கப்பே போன வேர்ல்ட் கப் தான். போன வேர்ல்ட் கப் 2019 தான். 19ல 5 செஞ்சுரி போட்டா 2023ல சாக்ரிஃபைஸ் பண்ண டீமுக்காக நான் வந்து அக்ரெசிவா தான் ஆட போறேன், நல்ல ஸ்டார்ட் கொடுக்க போறேன்றதான். அந்த மென்டாலிட்டி எனக்கு தெரிஞ்சு 2027 இருக்குமான்னு எனக்கு தெரியல. 2027 இந்தியன் கேப்டனே வேறையா இருக்கலாம், மேபி ஹார்திக் பாண்டியா ஆர் பும்ராவா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறதான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போய் விளையாட போறாங்க. ஓகே, சோ அதை மட்டும் பாத்துக்கோங்க. சிட்னில பாப்போம் என்ன பண்றாங்க. சிட்னில போய் எப்படியாவது இந்தியா வின் பண்ணி ஏதாவது பண்ணி வேர்ல்ட் கப் போவானுங்க பாப்பேன். அந்த டேபிளே நான் தூர போட்டுட்டேன், அந்த டேபிளே நான் பார்க்கல. சவுத் ஆப்பிரிக்கா குவாலிஃபை, நான் சவுத் ஆப்பிரிக்கா செமையா விளையாண்டேன். நான் இந்த மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன், செமையா. யான்சனும் ரபாடாவும் நின்றுட்டான். கிட்டத்தட்ட 148 ரன்ஸ் தான் என்னமோ அடிக்கணும் பாகிஸ்தானை பீட் பண்றது. அதுக்கே 8 விக்கெட் வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் கடைசி பேடாஸா வின் பண்ணி குவாலிஃபை ஆயிட்டாங்க. வெயிட் சொல்ல போனா சவுத் ஆப்பிரிக்கா பாராட்டணும். பவுமாவை என்னெல்லாமோ சொல்லிட்டு இருந்தான், பவுமா அப்படி இப்படி, பவுமா இப்படி, அவன் ஒண்ணுமே கிடையாது. வந்துட்டான், டீமை கொண்டு வந்துட்டான். பாத்தீங்களா? என்னதான் பவுமா ஓவர் ரேட்டட் அப்படி இப்படினாலும் ஒரு கேப்டன்சி வயசுல ஒரு நல்ல கேப்டன். ஒரு ஆயன் மார்கன் மாதிரி எடுத்துக்கலாம். ஆயன் மார்கன் அப்படிதான், வெளியே தெரியாது அவன் பண்ண சாக்ரிஃபைசஸ்லாம். இப்ப கூட வந்துட்டு ஆயன் மார்கன் ஒரு கேப்டன், ஆக்சிடென்டல் கேப்டன் அப்படி இப்படிமாங்க. பட் ஹி சேஞ்ச் த டீம். ஒரு டைம்ல வந்து ரெட் பால்ல தான் வந்துட்டு இங்கிலாந்து வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், ஒயிட் பால்ல குப்பை அப்படின்ற மாதிரி இருந்ததை மாத்திட்டான் ஆயன் மார்கன். அந்த கிரிக்கெட்டே மாத்திட்டான், அக்ரெசிவான வேக்கு கூட்டு போனான். கண்ணுக்கே தெரியல ஆயன் மார்கன். ஸோ அதனால அந்த மாதிரி பவும் ஆயிட்டான். ஸோ அவங்க போறாங்க, நம்மளும் போனா நல்லா இருக்கும். எனக்கு அதான் வேணும். பாப்போம் நியூ இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிட்னில வச்சு மேட்ச் நடக்க போது எப்படி வந்து ரோஹித் சர்மா அப்ரோச் பண்றான்னு பார்ப்போம். இல்ல சடனா வந்துட்டு ரிட்டையர் ஆவானா. டோனி இந்த மாதிரி டைம்ல தான் ரிட்டையர் ஆனாரு, 2014 ரிட்டையர் ஆனாரு டெஸ்ட்ல இருந்து. அந்த மாதிரி ரோஹித் சர்மா பண்ண மாட்டான் எனக்கு தெரிஞ்சு. ரோஹித் சர்மா அந்த மாதிரி ஆள் இல்ல. எனக்கு தெரிஞ்சு அவன் மைண்ட்ல எப்படி இருக்குன்னா, சிட்னில வந்து ஏதாவது ஒரு இன்னிங்ஸ் அடிச்சிட்டாவது போயிடணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சுட்டு. ஸோ அதே மாதிரி தான் இருக்கும், அவனோட ஈகோ விட்டு கொடுக்காது, அதை நம்புறேன். பாப்பா சாம் கான்ஸ்டர்ஸா இருந்தாலும் சாம் கான்ஸ்டர்ஸ் என்ன பண்றான்னு பாப்போம் நெக்ஸ்ட் மேட்ச். உண்மையிலே அதே மாதிரி அக்ரெசிவா ஆடுறானா. நிதிஷ்குமார் ரெட்டி அதே மாதிரி ஆடணும், அவன் நல்ல ஸ்டைலா ஆடுறான், அதே மாதிரி ஆடுறான், அதே மென்டாலிட்டி இருக்கணும். செஞ்சுரி போடாமல் காக்கியா ஆடக்கூடாது, ஆன பெரிய ஆடு அப்படின்ற மாதிரி ஆடக்கூடாது. அந்த மாதிரி அவன்கிட்ட இல்லை, அந்த ஆட்டிடியூட்லாம் இல்லை, நல்லா தான் ஆடுறான். அந்த மாதிரி ஆடணும். பேட்டிங் ஆர்டர் எப்படி வர போறது இல்லை, யாரை வெளியே வச்சுட்டு யாரை உள்ள கொண்டு வர போறாங்கன்றது பெரியது இருக்கு. மறுபடியும் கில் கொண்டு வர போறாங்களா வாஷிங்டன் வெளியே வச்சுட்டு. வாஷிங்டன் வந்து ஆல்ரவுண்டருக்காக தான் கொண்டு வந்தாங்க. ஆல்ரவுண்டரை எடுத்துட்டு வந்து அவனை பவுலிங் போட விடாம வெறும் பேட்டிங் மட்டும் பண்ண விட்டீங்கன்னா அதுக்கு கில்லே உள்ள வந்துடலாம், அதுக்கு த்ரூ ஜுரேல உள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தாட் தான் அவங்களுக்கு இருக்கும். பட் மேபி சிட்னில ஆடுறாங்க, மேபி 2 ஸ்பின்னர் தேவைப்படலாம். மறுபடியும் வாஷிங்டன் சுந்தரே மறுபடியும் கொண்டு வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாங்க என்ன பண்றாங்க. ஆஸ்திரேலியா வந்து அப்படியே விட்டுறானுங்களா? ஆஸ்திரேலியா விட மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். மிச்சல் மாஸ்க்கு வந்து இன்னைக்கு ஸ்டார்க்கு வந்து முதுகுல இன்னைக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, லைட்டா இன்ஜுரி இருந்தா நல்லா இருக்கும். ஸோ பார்ப்போம் என்ன பண்றாங்க. நம்ம பும்ராவே மறுபடியும் காப்பாற்ற போறாரா? நெக்ஸ்ட் டெஸ்ட் வின் பண்ணி டிரா ஆக்கணும். தோத்துற மட்டும் செய்யாதீங்க, வேற வழி இல்லை. நீங்க வின் பண்ணுங்க, அவ்வளவுதான். வின் பண்ண போங்க, நீங்க வின் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகே கேஸ், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஓகே, see you in the video and remember it, always be on top. Cheers.